வணக்கம். நான் உங்க அனுஷா கோரல் எஜுகேஷன் சர்வீசஸ்ல இருந்து பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் மோர் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி யூனிவர்சிட்டி. லாஸ்ட் இயர்ல இருந்து இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப பாப்புலரா இருந்தது. ஏன்னா எண்ட் மொமெண்ட்ல டெசிஷன் ஆச்சு, ப்ராசஸும் ரொம்ப லேட் ஆச்சு. ஸோ அந்த டைம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அமூர் ஸ்டேட் மெடிக்கல் அகாடமியில வந்து போனாங்க. ஸோ இந்த வீடியோல வந்து நான் எப்பயுமே சொல்ற மாதிரி யூனிவர்சிட்டியை பத்தி, அதோட இயர் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எங்க இருக்கு, நீங்க எப்படி போகலாம், அங்க எஃப்எம்ஜி பாசிங் ரேட் இருக்கு என்ன பெர்சன்டேஜ்னு ஒரு ஐடியாக்கு, ஹாஸ்பிட்டல்ஸ் எவ்வளோ அஃபிலியேட்டடு, அதர் தன் தட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸ் எவ்வளவு, பிகாஸ் பட்ஜெட் தான் ஃபர்ஸ்ட் பேராமீட்டரா வரும். ஹாஸ்டல் இருக்கா, கவர்மெண்ட் ஹாஸ்டலா, பிரைவேட் ஹாஸ்டலா, இதை தவிர உங்களுக்கு அல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் என்ன பண்ணலாம், நாங்க இந்த யூனிவர்சிட்டியை ரெக்கமெண்ட் பண்றோமா, ஸோ இது எல்லாமே கவர் ஆயிருக்கும். இதை தவிரையும் உங்களுக்கு ஏதோ குவெரிஸ் இருந்ததுன்னா எங்க கமெண்ட் செஷன்ல போடுங்க. நாங்க உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி கவுன்சில் பண்ணிடுவோம், கைட் பண்ணிடுவோம். யூனிவர்சிட்டி பாத்தீங்கன்னா 1952லயே எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. நல்ல பெரிய கேம்பஸ். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சைனாவோட கிட்டக்க அமூர்ன்ற இடத்துல, அதாவது அமூர் நதியே இருக்கும். இந்த பக்கம் ஒரு புத்திஸ்ட் இன்ஃபுளுன்ஸான இடம். நீங்க பாத்தீங்கன்னா கேம்பஸ்லயும் பாத்தீங்கன்னா எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. உங்களுக்கு அனாட்டமி லேபா இருக்கட்டும், லைப்ரரியா இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் பாத்தீங்கன்னா வந்து இண்டோர்ல பாத்தீங்கன்னா செஸ் இருக்கு. தே ஹாவ் அ ஹியூஜ் ரன்னிங் ட்ராக் அண்ட் ஸ்டேடியம். செப்பரேட்டா உங்களுக்கு ஜாவ்லின் த்ரோ, இந்த மாதிரி தனியா ஷார்ட் புட் இருந்ததுக்கு எல்லாத்துக்குமே தனி இடம் இருக்கு. அதுதான் ஜிம் இருக்கு உங்களுக்கு. ஸோ எல்லா ஃபெசிலிட்டி இருக்கு. கேம்பஸ் வைஸ் இட் இஸ் ரியலி குட். வந்து சிட்டியை பொறுத்த வரைக்கும்னா இது எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தோம்னா, இது வந்து பிளாக் ஓவன் ஷென்ஸ்க்கு இருக்கு. இது வந்து ஒரு சைனீஸ் பார்டர். ஸோ நீங்க அப்ரோச்சும் பாத்தீங்கன்னா நம்ம பொதுவாக வந்து டெல்லி டு மாஸ்கோல இருந்து டைரக்டாவே நீங்க போய்க்கலாம். இட் இஸ் ஃபார் ஆக்சுவலி ஃபார் ஈஸ்டர்ன் சைடு, கிட்டக்க கிடையாது உங்களுக்கு மாஸ்கோல இருந்து. ஆனா நம்ம வேற ரூட்ல வந்து போய்க்கலாம். கிட்டத்தட்ட 22 ஹவர் ஜேர்னி இருக்கும் உங்களுக்கு வந்து நீங்க ட்ரெயினோ பஸ்ஸோ எடுத்தோம்னா. இங்க வந்து கிளைமேட் வைஸ் பாத்தீங்கன்னா இட் இஸ் 22 டிகிரி போகும். ரொம்ப ஹார்ஷ் விண்டர்னு சொல்ல மாட்டேன். -21 டிகிரி விண்டர்ல உங்களுக்கு ஸ்னோ ஃபால் இருந்தது எல்லாமே இருக்கத்தான் செய்யும். அது எல்லா ரஷ்யாலையும் எந்த யூனிவர்சிட்டி போனீங்கன்னாலுமே உங்களுக்கு இருக்கும். ஆனா என்னன்னா இது வந்து ஒரு வார் ஜோன் அந்த மாதிரி எதுவும் இல்லாம ஒரு பீஸ்ஃபுல் புத்திஸ்ட் சைனீஸ் என்விரான்மெண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன இடம். எப்படி யூனிவர்சிட்டி போகணும் நான் சொன்னேன் முதல்ல, டெல்லி டு மாஸ்கோ போவோம். அங்கேயுமே வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்கு. அதர் தான் தட் நீங்க வந்து ட்ரெயின் எடுக்கலாம். ஈவன் சைனா வழியா போனீங்கன்னா பெய்ஜிங் த்ரூவும் நீங்க வந்து போய்க்கலாம். இட்ஸ் ஜஸ்ட் ஒரு இதுதான் உங்களுக்கு. ரெகக்னேஷன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் WHO ரெகக்னைஸ்ட். ஸோ வேர்ல்டு வைடு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இங்கே எம்டின்னு சொல்லுவாங்க, MBBS-ஐ வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா யூஎஸ்எம்லே கொடுத்து நீங்கள் யூஎஸ்ஏ போகிறீங்களோ, இல்லை ஆஸ்திரேலியா போகணும்னு நினைக்கிறீங்க எம்சி கூட, இல்லை பிளாப் கொடுத்து UK போகணும்னு நினைக்கிறீங்க. நம்ம இந்தியாவில் வந்து NMC கம்ப்ளீட்டாக ரெகக்னைஸ்டு. ஏன்னா எல்லாம் உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியமாக இருக்கும், எல்லாமே ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவில் வந்து FMG கொடுத்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம், இல்லை நெக்ஸ்ட் இருக்கலாம். இங்கிலீஷ் மீடியத்துல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒன்ஸ் இப்பதாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. 2 வருஷமா தான் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸே போய்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ரேங்கிங்கும் பாத்தீங்கன்னா கண்ட்ரி ரேங்க் இஸ் பிலோ 300, நியர் டு 297 வரும். வேர்ல்டு ரேங்க்கும் பாத்தீங்கன்னா 9000 ஆட். ஸோ பயங்கர ரேங்க் வைஸ் வந்து, ஏன்னா புதுசா வந்திருக்கு எடு ரேங்க் வைஸ் வந்து நான் ரொம்ப இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்கு இதை விட பெட்டர் ரேங்க்டு, பெட்டர் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் எல்லாமே. ஆனா ஏன் இதை கன்சிடர் பண்றோம்னு இனிமே பார்த்தா உங்களுக்கு தெரியும். கிளினிக்கல் எக்ஸ்போஷர் கவர்மெண்ட் இது ஹாஸ்பிட்டல்ஸோட அசோசியேட்டடு, அவங்களோட யூனிவர்சிட்டிலே கிளினிக் இருக்கு, அதெல்லாம் ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்லை. இட் இஸ் குட். இப்போ இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர்ல இருந்தா கொஞ்சம் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் போறாங்க. சவுத் இந்தியன்ஸும் நிறைய பேர் இருக்காங்க, நார்த் இந்தியன்ஸும் இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி 70 to 80 ஸ்டூடெண்ட்ஸா இருக்காங்க. ஆனா எல்லாம் போயிருக்க எல்லா கிட்ஸ்டையும் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு கம்யூனிகேட் பண்ணேன். தே ஆல் ஆர் ஹாப்பி. எந்த மாதிரி கம்ப்ளைண்டோ எதுவும் இல்லை. எதனாலனா உங்களுக்கு வந்து இங்க வந்து நிறைய யூனிவர்சிட்டியில பிரைவேட் ஹாஸ்டல் இருக்கும், மெஸ் அங்க இருக்கதை எடுக்கணும்பாங்க. ஃபீஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கு. இப்போ ஒரு வருஷமும் பாத்தீங்கன்னா கசான்லாம் இப்போ நெருக்கி 7 லட்சத்துக்கே போயிருச்சு. ஸோ நிறைய யூனிவர்சிட்டியோட ஃபீஸ் வந்து பயங்கரமா கூடிருச்சு. ஸோ அதனால பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில பார்த்தோம்னா அதனாலதான் மெயினா இந்த இதை வந்து கன்சிடர் பண்றாங்க யூனிவர்சிட்டி. FMG பாசிங் ரேஷியோ கிடையாது. ஏன்னா அப்கோர்ஸ் இப்பதான் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸே போயிருக்காங்க. ஸோ இட் ஒன்ட் பி அப்ளிகபிள். டியூஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா
இந்த வருஷம் 3,15,000, லாஸ்ட் இயர் 2 lakh தான் இருந்தது. அதை தவிர ஹாஸ்டலுக்கு வந்து ஒரு 25,000, பொதுவாக வந்து 20,000, 18 to 25,000 உங்களுக்கு எப்படி இருக்கும், டபுள் ஷேரிங் இருக்கு, ட்ரிபிள் ஷேரிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த பட்ஜெட்ல இருக்கும். அதை தவிர விசா எக்ஸ்டென்ஷன், எந்த காலேஜ் போனீங்கன்னா விசா எக்ஸ்டென்ஷன், மெடிக்கல் இன்சூரன்ஸ்க்கு நீங்க எப்பயுமே ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து ஒரு 25,000 வைங்க. செகண்ட் இயர் தேர்ட் இயர்ல வந்து மோஸ்ட்லி, ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து பயோமெட்ரிக் டெஸ்ட் நிறைய டெஸ்ட் பண்ணுவாங்க. செகண்ட் இயர் ஆன்வர்ட்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு 18,000, 17,000 to 18,000 வந்து வரும். ஸோ ஓவரால் நம்ம அதை தவிர பட்ஜெட்னு பார்த்தோம்னா ஒரு 22 லட்சத்துல வந்து இந்த வருஷத்தோட ஃபீஸ்க்கு நான் ஏற்ற மாதிரி சொல்றேன், 22 லட்சத்துல வரும். அதர் தான் தட் பர்சனல் எக்ஸ்பென்ஸ்னு எப்பயுமே வச்சுக்கோங்க, வரப்போக இருக்கும். அது மாதிரி நீங்க தூரத்துல, ஏன்னா மாஸ்கோ கிட்டக்க இல்லை, வேற நிறைய த்ரூல நீங்க டிராவல் பண்ணா அப்போ உங்களுக்கு வந்து டிராவல்கே வந்து ஒரு 40,000 நீங்க ஊருக்கு வருஷம் வந்துட்டு போகும்போது உங்களுக்கு ஆகும். ஸோ பொதுவாக வந்து நான் 8 to 10 லட்சம் ரூபா வந்து லிவிங் எக்ஸ்பென்ஸ்ன்னு ஒன்று வச்சுக்கோங்க பர்சனல். இப்போ இதுக்கு பிள்ளைங்க வந்து செல்ஃப் குக் ஆப்ஷன் எடுத்துருக்காங்க. உங்களுக்கு மெஸ் ஃபெசிலிட்டி இந்த வருஷத்துல இருந்து இருக்கு, $1,300 ஆக்சுவலா நீங்களே வந்து இது பண்ணிக்கலாம். இப்ப ஹாஸ்டல்ல அதான் சொன்னேன், இந்த வருஷத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க $1,300 உங்களுக்கு. இதை தவிர ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன், இந்த காலேஜை ரெக்கமெண்ட் பண்றீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எப்ப அப்ளை பண்றீங்க, ப்ராசஸ் பண்றீங்க, அதை பொறுத்து. ஆக்சுவலி நீங்க அப்ளை பண்றதுக்கு இதுக்கு முன்னாடி நிறைய ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் இருக்கு, இங்கிலீஷ் இருக்கு, அதாவது சீட்டாவும் ஒரு ஆப்ஷன் இருக்கு, சேச்சன், இதெல்லாம் அதுக்கும் ஏதாவது ஒரு பிளஸ் அண்ட் மைனஸ் எல்லாம் இருக்கத்தாங்க செய்யுது. சில இது வந்து வார் ஜோன் மோட இதுல இருக்கும். ஸோ பிளஸ் மைனஸ் இருக்கத்தான் செய்யும். நீங்க அது இப்ப இருக்க ஸ்டூடெண்ட்ஸோட ரிவ்யூ பிரகாரம் இட் இஸ் குட், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, நீங்க வந்து கண்டிப்பா கன்சிடர் பண்ணலாம். நீங்க கொஞ்சம் வார் ஜோன் இந்த மாதிரி இல்லாம பீஸ்ஃபுல்லா பிள்ளைங்க உட்காந்து படிக்கணும்னு நினைச்சேன்னா எஸ், ஐ ரெக்கமெண்ட் திஸ் யூனிவர்சிட்டி. ஆனா இப்ப வரைக்கும் நம்ம கிட்ட எந்த எஃப்எம்ஜி பாசிங்கோ எதுவுமே தெரியாது. எஜுகேஷனல் குவாலிட்டியும் வந்து நம்ம அதை வச்சு பேஸ் பண்ணி சொல்லுவோம். பட் இப்ப இருக்க ஸ்டூடெண்ட்ஸோட ரிவ்யூ பிரகாரம் இட் இஸ் குட், யூ கேன் கன்சிடர் திஸ் யூனிவர்சிட்டி. இப்போ எங்களோட சர்வீசஸ் நாங்க வந்து என்டையர் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரீ கவுன்சிலிங்ல இருந்து, அதாவது என்ன அப்ளிகேஷன், எங்க காலேஜ் எப்படி கம்பேர் பண்ற சொல்லுவோம், எல்லாமே உங்களுக்கு அதுல இருந்து ஆரம்பிச்சு ஒரு டாக்குமெண்டேஷன், உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன், நம்ம எந்த லாங்குவேஜ்ல நீங்க எந்த கண்ட்ரி போறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டாக்குமெண்ட் டிரான்ஸ்லேட் பண்ணி, ஒரு விசா ப்ராசஸா இருக்கட்டும், உங்களுக்கு எண்ட் டு எண்ட் கைடன்ஸ்ங்க. நாட் ஓன்லி ஃபார் 1 year, ஃபார் என்டையர் 6 years எங்களோட ஜேர்னி. அதாவது நீங்க எம்பிபிஎஸ் வந்து இங்க வந்து ஈவன் எஃப்எம்ஜி எக்ஸாம் கிளியர் பண்ற வரைக்கும் எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இதுக்கு வந்து நாங்க வந்து சர்வீஸ் சார்ஜ்னு வச்சிருக்கிறது 85,000 பிளஸ் ஜிஎஸ்டி. அதோட பிரேக்கப்பும் இதுல இருக்கு. நீங்க இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும்னாலும் எங்க கான்டாக்ட் பண்ணுங்க. அதாவது 10,000 ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். அடுத்து ஒரு ப்ராசஸ்லயும் யூ வில் பி பேயிங் அஸ். அநேகமா இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே இது உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலிக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஃபார்வர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்து எந்த வீடியோல யூனிவர்சிட்டி பத்தி பண்ணணும்னு கூட நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, நாங்க அதை பத்தி பண்றோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டில்